ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனுக்கு பொண்ணு பார்க்குற புரோக்கர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ சோழன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட உங்கள் வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே வந்து உங்கள் வீட்டை பார்க்கணும், மாப்பிள்ளையும் பார்க்கணும் சொல்கிறாங்க. என்ன கூட்டிகிட்டு வரலாமா? அதோட வந்து மாப்பிள்ளையுடைய ஜாதகம் கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிறாங்க. அந்த ஜாதகத்தையும் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு குடும்ப சோசியர் ஒருத்தர் இருக்காராம். அவரை கூட்டிக்கிட்டு தான் நாளைக்கு வந்து மாப்பிள்ளை வீடை பார்க்க வர்றோங்கிறாங்க. அதனால் வந்துட்டு அங்கே கையோட மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கேயே வந்து ஜாதகம் பொருத்தம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா உடனே வந்து பேசி முடிச்சுக்கலாம்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழனுக்கு எல்லா விவரத்தையும் ஃபோனில் புரோக்கர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் வந்து சாதகம் மட்டும் இல்லை, இருக்கா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரோக்கர்கிட்ட சோழன் சொல்கிறாரு, சரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாரு. வச்சுட்டு இங்கே வந்து எல்லாத்துட்டையும் கேட்குறாரு. சேரன்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, அண்ணா ஜாதகம் இருக்கா அப்படின்னவும், எதுக்குடா கேட்குற அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணா ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில், ஜாதகம்லாம் யாருக்குமே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட நடேசன்ட்டையும் கேட்குறாப்புல. நடேசனும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நானே குழந்த பிறக்கையில் இங்கே இருக்க மாட்டேன், 10 நாள் கழிச்சு தான் வருவேன். உங்கள் அம்மா நைட்டு பிறந்தா காலையில் பிறந்தான்னு சொல்லுவா, அவ்வளவுதான், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு அவரும். சோழன் வந்து பல்லவன், பாண்டியன், நிலா எல்லாரும் இருக்கையில் சொல்கிறாங்க, ஜாதகம் இப்போ இல்லை, ஜாதகத்தை மெயினாக வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா ஜாதகத்தை கேட்பாங்க. இப்போ ஜாதகம் இல்லைன்னா என் அண்ணனுக்கு வந்து இந்த இடம் முடியாது. ஏன்னா நம்ம வீட்டு விஷயத்த எல்லாத்தையும் சொன்ன பிறகு பொண்ணு வீட்டுக்காரங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, மாப்பிள்ளை நல்ல நல்ல பையனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க ஓகே பண்ணிடுவாங்க, ஜாதகம் மட்டும் இருக்கணும், பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு புரோக்கர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து சாதகம் இல்லை, இப்போ ஜாதகம் இல்லைன்னா அவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சோழன் சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா கொடுப்பேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு நிலா, பாண்டியன், சோழ, பல்லவன் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாரு. பரவாயில்ல, நீ எது சொன்னாலும் ஏதாவது வில்லங்கமாக தான் சொல்லுவ அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இதுக்கு வேற வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி தானே அண்ணன் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, அப்போ என்ன யாருமே உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் கேட்காம இருந்தாங்களா? எத்தனையோ பொண்ணு பார்த்தோம்னு சொன்னீங்க, அப்போ ஒரு வீட்டுக்காரவங்க கூட அவங்ககிட்ட வந்து ஜாதகம் கேட்கல அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்கள் முழுசாக எங்கெங்க பொண்ணை போய் பார்த்துருக்கோம், போனதுமே வந்து 4 பேரா அண்ணன் தம்பியா ஒன்றா இருக்காங்களா, வேணாம் அப்படின்றாங்க, இல்லைன்னா தனியாக வான்னு கூப்பிட்றாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தில் தட்டிக்கிட்டு போயிடும். அதனால ஜாதகம் கேட்குற அளவுக்கு நீ யாருமே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு இப்போ என்ன செய்கிறது, ஜாதகம் இல்லையா, அண்ணனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் சோழன் சொல்கிறாரு, ஜாதகம்லாம் எழுதலாம், ஆனால் பொய்யான ஜாதகத்தை சொல்லி தான் எழுத முடியும் அப்படின்னும். அப்படியெல்லாம் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. எழுதுவாங்கங்க, அதெல்லாம் நீங்கள் நம்ம சொல்கிறபடி வந்து எழுத சொன்னால் எழுதிடுவாங்க அப்படிங்கிறாங்க. தப்பாக தெரியாதா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காதுங்க, பாண்டியனுக்காக வானதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் அண்ணனுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருந்தா இவன் லைஃப்பும் வந்து இதாயிரும், அதுக்காவது நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், நல்லதுக்காக ஒரு பொய் சொல்கிறதுல தப்பு இல்லைங்க, அதனால தான், ஏன்னா நானாக முடிவு எடுத்துட்டா நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அண்ணனுடைய லைஃப்பு போச்சுன்னு எல்லாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நிலாவும் சொல்கிறாங்க, இல்லைங்க, அண்ணன் எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக பொய்யா ஜாதகம் எழுதுறதுல தப்பே இல்லைன்னு நிலாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்களா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னும், நான் தாங்க சொல்கிறேன், நாளைக்கே ஜாதகம் எழுத கொடுத்துருங்க, எழுதி ஜாதகம் வந்ததுக்கு பின்னாடி நாம் வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்கள வர சொல்லிடுங்க, பார்த்து பேசி முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜாதகம் எழுத கொடுத்துட்றாரு. ஜாதகமும் நல்லபடியாக வந்துடுது. வந்ததும் பொண்ணு வீட்டில் இருந்து வர்றவங்க வேற கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விஷயத்த சொல்கிறாரு. அப்போ கூட சேரன் சொல்கிறாரு, இதெல்லாம் சரியாக வராதுடா அப்படின்னு சொல்லவும், ஏன்னு அப்படி நெகட்டிவாக பேசுகிற, அதெல்லாம் இந்த இடம் கண்டிப்பாக முடிஞ்சிடும்னே அப்படின்னு எல்லாரும் அவரை குஷிப்படுத்துகிறாங்க. சரின்ட்டு அவர் ஓகே சொல்லிடுறாரு. மறுநாள் சொன்ன மாதிரியே புரோக்கரு, பொண்ணு வீட்டுக்காரங்களுடைய குடும்ப சோசியர் எல்லாருமே வர்றாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, மாப்பிள்ளையெல்லாம் ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜாதகத்தை பார்ப்போம், மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அவர் குடும்ப சோசியர் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, சேரனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு,
இந்த ஜாதகத்துப்படி பொண்ணு ராசி இல்லாத ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு கல்யாணமே ஆகாது. ரெண்டாவது இந்த பையன் இருக்கிற வீட்டில் அடுத்த பயல்களுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால இந்த பையனுடைய ஜாதகத்தில் பொண்ணு தங்காத ராசி இல்லாத வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த பையன் இருக்கிற இடத்துல எந்த ஒரு நல்லதுமே நடக்காது அப்படிதான் அந்த சாதகம் சொல்லுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே சாக்காராங்க. ஏன்னா அது உண்மையான ஜாதகமாக இருந்தால் கூட அவங்க மனசாரி போயிடும். இவர் நல்லது நடக்கணும்னு சொல்லி சோழன் பண்ண தப்பு கடைசியில் அவர் வாழ்க்கையே முடிச்சு விடுற மாதிரி சோசியக்காரு ஒரு சாக்கான விஷயத்த இப்படி சொல்லுவாருன்னு அவங்க நினைக்கவே இல்லை. எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இது எங்களுக்கு சரியாக வராது, நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோம். ஏன்னா நாங்கள் வசதி வாய்ப்பை பார்த்து வரல, நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீட்டை நம்பி வந்தோம் புரோக்கர் சொல்லி. ஆனால் பொண்ணே ராசி இல்லாத வீடுங்கையில் அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை, போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே உடஞ்சி போகிறாரு, மனசு உடஞ்சி அவர் கண்ணெல்லாம் கலங்குது சேரனுக்கு. இதை பார்த்துட்டு அண்ணன் தம்பிகளுக்கு மனசு அதுக்கு மேலே. ஏன்னா இது பொய்யான ஜாதகம், உண்மையான ஜாதகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லாரும், அண்ணே நீ எதுவும் நினைக்காதனே, இது உண்மையான ஜாதகம் இல்லை, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் எழுதினேன், அது இப்படி முடியும்னு நான் நினைக்கல. ஆனால் எழுத இல்லாமல் உனக்கு நல்ல விதமாக நடக்கணுன்றதை தான் நான் எழுத சொன்னேன். அவன் ஏன் இப்படி எழுதினான்னு எனக்கும் தெரியலை. அதனால இதெல்லாம் நீ பெருசாக நான் எடுத்துக்கிறாதனே. ஏன்னா உன் ஜாதகம் உண்மையான ஜாதகமாக இருந்தால் தான் நீ பயப்படணும். இது உண்மையான ஜாதகம் இல்லை, இது பொய்யான ஜாதகம், எழுதின ஜாதகம். அதனால நீ அந்த மாதிரிலாம் எடுக்காதனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசுவாசப்படுத்துகிறாங்க. நிலாவும் சொல்கிறாங்க, சேரனா நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வர்ற பொண்ணெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னே, அதை விட்டுவிட்டு நீங்கள் இவர் சோசியக்காரர் சொன்னதுக்காக நீங்கள் எதையாவது மனசுக்குள்ளே நினைக்க வேணாம்னே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரனை சொல்கிறாங்க. அவருக்கு பதிலே பேச முடியலை. இல்லைப்பா நான் ஒன்றும் நினைக்கலப்பா, நீங்கள் எதையும் நினைக்க வேணாம், சரி எல்லாரும் போய் படுங்க, எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே காட்டிக்கிறாமல் இருக்காரு. வழக்கம் போல் எப்பயும் அண்ணன் அப்படித்தானே இருக்கும்ட்டு இவங்களும் அதை ரொம்ப ஒரு பெருசாக எடுத்துக்கல. சரின்ட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பித்ததும் சேரனுக்கு தூக்கமே வரல. நம்ம இருந்தால் நம்ம தம்பிகளுக்கு நல்லது நடக்காது. சாதகம் அவன் சோழன் பொய்யா எழுதிட்டு வந்தானோ இல்லையோ, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது பொண்ணு தங்காத வீடு, பொண்ணு ராசி இல்லாத வீடுன்னு சொல்லையில் கண்டிப்பாக அது நம்ம ஜாதகம் இருந்திருந்தா கூட ஒருவேளை இப்படித்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சத்தம் இல்லாமல் வீட்டை விட்டு போயிடறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அந்த லெட்டர்லையும் என்னால் உனக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்காது உங்களுக்கு, அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் உங்களை விட்டு பிரியன்னு நினைக்கிறேன், நான் எங்கேயும் உங்களை விட்டு போகலை, கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விசேஷம் நல்ல நல்ல காரியம் நடக்கையில் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. இதை காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அந்த பெட்ரூம்லேயே அவங்க படுத்திருக்க ரூம்லேயே அந்த லெட்ரு கண்ணுக்கு தட்டுப்படுது. அதை எடுத்து படித்து பார்த்ததும் எல்லாருமே ஷாக்காகிறாங்க. ஷாக்காயிட்டு எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் சேரனை தேட ஆரம்பிக்கிறாங்க.